இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம். அந்த கடையோட பேர் வந்து ஓஷன். அது பார்த்திங்கன்னா அங்கே வந்து உயிராகவே இருக்கும். இந்த நண்டெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாகவும் இருக்கும். இதை இப்போ வாங்கிட்டு இது வந்து நான் வந்து எப்படி எடுப்பேன்னா, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறத பார்த்து தான் நண்டு செலக்ட் பண்ணி எடுப்பேன். அது மாதிரி உங்களுக்கு எப்படி நீங்கள் நண்டு வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் தாளிச்சிட்டு என்னென்ன நம்ம இல்லை கரம் மசாலா சேர்க்க போகிறதுனால ரொம்ப ஸ்பைந்து இது அதெல்லாம் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு வதக்கிறணும். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராகவே ஆகிற வரைக்கும் இந்த ஆனியனை போட்டு வதக்கி எடுத்துடணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்ததெல்லாம் செய்யணும். என்னென்னா இதுக்கு இந்த எல்லா சமையலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அது மாதிரி செய்யலைன்னா நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அந்த குழம்போட கலரும் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். அதனால் நமக்கு வந்து அந்த இது ஆனியன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆகிருச்சு பாருங்கள். அதனால நம்ம இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். தக்காளி ஒரு சுற்று வதக்கிட்டு அடுத்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேம் ரேஷியோ எடுத்துருக்கோம். அதுக்கு கூட கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் 2 காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியிலே போட்டு வதக்கிறோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலராக கிடைக்கும். ஆனால் காரம் இருக்காது. கொஞ்சம் டார்க் கலராக கிடைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேண்டிய அளவுக்கு உப்பு எப்பயே சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த உப்பு வந்து நான் ஃபுல் கிரேவிக்கு சேர்த்த மாதிரி தான் போயவே சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகணும். அது வரைக்கும் அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைக்கிற குழம்பு தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு வேண்டிய அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து கூட செஞ்சுக்கலாம். அந்த லிங்க்ஸை உங்களுக்கு நான் இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டம்ளரால் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா அந்த மசாலாலாம் கிண்டி விட்டுட்டு அந்த கட்டி இல்லாமல் மசாலாலாம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1.25 அளவு டம்ளர் அளவுக்கு அந்த டம்ளரால் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு நம்ம நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. என்னென்னா நண்டு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நண்டுலேருந்து தண்ணி விடும். நம்ம சிக்கன் சமைக்கிறோம், இறாலாம் சமைக்கிறப்போ நண்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபுட்டு சமைக்கிறப்போ தண்ணி அதுலேருந்து விடும். அதனால வேண்டி நம்ம திட்டமான அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஒரு மாதிரி கட்டித்தன்மையோடு இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த தண்ணி விட்டு வரும்போது நமக்கு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். அதுக்காக தான் நமக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விடுறோம் இந்த இடத்துல. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நண்டையும் போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே அழுத்தி விட்டுடணும். அந்த தண்ணி மசாலாக்குள்ளே நண்டெல்லாம் மூழ்கிற அளவுக்கு அழுத்தி விட்டுட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் போல் அது வேகட்டும். வேகும்போது வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த நண்டு குழம்பு நண்டு கறின்னு சொல்லலாம், நண்டு மசாலா, நண்டு குழம்பு அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம அதை சொல்லிக்கலாம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சென்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன். எப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு விட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள்.
இது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் அனலை வந்து கொஞ்சம் குறைச்சி பாருங்கள். அந்த நண்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு, சாப்பிட்றவும் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டப்ப. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த மசாலா அது இதெல்லாம் சேர்ந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பார்த்து சாப்பிடுங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இதில் நம்ம எதையுமே வந்து புதுசாக எதையும் சேர்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, நண்டு கறி. இப்போ திறந்துட்டு அப்படியே வந்து கண்டெய்னரில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. நமக்கு வந்து போட்ட உப்பு வந்து சரியாக இருந்ததுனால நான் எதுவும் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலாம். பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் போலே தோணுது எனக்கு. நெக்ஸ்ட் வீக்கும் போய் வாங்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த தடவை கிடச்ச நண்டு எங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே ஏமாந்து தான் வந்திருப்போம். கடையில் இருக்காது, ஷாப்லேயே இருக்காது, காலி ஆயிடுச்சு அப்படின்னுடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி சர்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது.